வாக்குத்தத்தம் கடந்த மாதத்திலே கொடுத்ததான அதே வாக்குத்தத்தத்தினுடைய தொடர்ச்சி. போன மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம், உம்முடைய சன்னதியில் எப்பொழுது வந்து நிற்பேன். அதான் வாக்குத்தத்தம். உம்முடைய சந்ததியில் நான் எப்பொழுது அப்படின்னா அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாஞ்சி உள்ளவர்கள் தான் நிற்க முடியும். நீங்கள் காலையில் இத்தனை பேர் உங்கள் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு புறப்பட்டீங்கன்னு எனக்கு ஓரளவு கிரகிக்க முடிகிறது. ஏன்? உங்களுக்குள்ளே இருந்த வாஞ்சை தேவ சமூகத்தில் ஓடி வர வச்சுது. அப்போ வாஞ்சையும் தவணம் உள்ளவர்கள் அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறார்கள். அப்படின்னா இந்த மாதத்தில் அவருடைய சன்னிதானத்தில் கிடைக்கிறதான காரியம் என்ன, அவருடைய சந்ததியில் கிடைக்கிறதான பல காரியங்களை நான் தியானித்து பார்த்தேன். ஒன்றுமே என் மைண்டுக்கு வெளிச்சமாகலை. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், யார் அவருடைய சன்னதியில் வந்து நிற்க முடியும். இது வாக்குத்தத்தம் போலவும் இருக்கும், வாக்குத்தத்தம் இல்லாத போலவும் இருக்கும். யார் அவருடைய சந்ததியில் வந்து நிற்க முடியும்? வாசிங்கள். சங்கீதம் 84வது சங்கீதம் 7வது வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். சந்ததியில் யார் வர முடியும்? பலத்தின் மேல் பலம் அடைந்தவர்கள். வசனம் லேசாக இருக்கும். யார் வர முடியும்? பலத்தின் மேல். அதில் கை வச்சுக்கிடுங்க. இந்த மாதத்தில் யாவிக்குரிய பலன் கூடணும். என் பலனை யாரும் திருடக்கூடாது. என் பலனை அந்நியர்கள் திருடக்கூடாது. என் பலனை வீணான வார்த்தைகள் திருடக்கூடாது. என் பலத்தை மற்றவர்களை பற்றி பேசி என் பலம் போகக்கூடாது. அனாவசியமான தீங்கான காரியம் என் வாயிலிருந்து எடுத்து போடும். ஆண்டவரே, என் பலத்தை புதுப்பியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருங்க. இதை எடுத்து நான் நேற்று தியானித்து கொண்டிருந்தேன். உங்களை எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கிறவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பலத்தின் மேல். அப்போ பலன் அடைந்தவர்கள் தான் உம்முடைய சந்ததி முன் வந்து எப்பொழுது நிற்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். யார் நிற்க முடியும்? பலத்தின் மேல் பலன். பலன் மாத்திரமல்ல, பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்கள் உம்முடைய சந்ததியில் வந்து நிற்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா சீயோனிலே, அது என்ன? சீயோனிலே அவர் சந்ததி முன்பாக. அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிடுவீங்க? இந்த உலகத்துல சீயோன் கிடையாது, பரலோகத்தில் இனிமேதான் சீயோன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நம்ம பலத்தின் மேல பலன் அடைந்து அப்படி ஸ்லோ ப்ரோமோஷன்ல சீயோன்ல போய் இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தப்பு. அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எங்கெங்கே வாசம் பண்ணுகிறாரோ அதெல்லாம் சீயோன். வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் வசனத்தை கை கொண்டு எனக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே நாங்கள் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். என் வசனத்தை கைக்கொள்ளு, பிரியமா என் வசனத்தை கைக்கொள்ளு. அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் என்ன அடிக்கிறார்கள்? பலத்தின் மேல் பலன். அவர்களை கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? சியோன். சியோன் என்பது எங்க? வேற எங்கேயும் இல்லை. வடக்கில் உள்ள சியோன் பர்வதம், வடிப்பமான ஸ்தானம், அதெல்லாம் சரிதான். ஆனா சியோன் எப்பொழுது எங்க இருக்கிறது? இந்த இருதயத்தில் இருக்குது. ஏன்? தேவன் இந்த இருதயத்தில் வாசம் பண்றாரு. தேவன் இந்த இருதயத்துக்குள்ள திருத்துவ தேவனா உட்கார்ந்துருக்காரு. ஏன்? அவருடைய வசனத்துல நீங்க பிரியமா இருக்கிறபடினாலே, அந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளுகிறபடினாலே, உங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தும் அவருடைய வசனத்தை மறுதலியாதபடினாலே அந்த தேவன் எங்க வந்து இருக்கிறாரு? இந்த சீயோனுக்குள்ளே இருக்கிறார். அவர்களுக்குள்ளே வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம். அப்போ பலன் அடையாதவன் அப்படின்னா, கர்த்தர் உள்ள இருந்து வாசம் பண்ணும் பொழுது அவருடைய வசனத்தின் கதிர்கள் நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறு தவறு செய்தாலும் அந்த வசனத்தின் கதிர்கள் நம்ம சும்மா இருக்க விடாது. அந்த வசனத்தின் கொழுமை நம்ம சும்மா இருக்க விடாது. அப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அப்படி பேசாத. கர்த்தர் அப்படி சில நேரத்தில் சொல்லுவார், அப்படி பேசாத அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படியணும்.
இல்லை நான் அப்படி தான் பேசுவேன், பேசி முடிச்சுட்டு பிறகு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. உடனே ஸ்டாப் பண்ணணும். அதுதான் சரியான கீழ்ப்படிதல். அப்போ உள்ள தேவன் பாருங்க, சிம்சோனுக்குள்ளே கர்த்தர் இருந்தார். அது ஒரு சீயோன். அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கும் பொழுது அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்தான். சீயோன், அவனுடைய இருதயம் ஒரு சீயோன். கர்த்தர் அவனை ஏவ துவக்கினார். ஏவ துவக்கின காரியங்களை செய்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அது ஒரு சீயோன். அப்போ சீயோனிலே இருக்கிற அந்த கதிர்கள் என்ன செய்கிறது? நமக்கு கொழுத்த காரியங்களை கட்டளை எடுக்கிறது. கொழுத்த வசனம், கொழுத்த வசனம். அப்போ ஒருத்தன் கொழுப்பையே சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவன் என்ன செய்கிறான்? பலனடைகிறான், பலனடைகிறான். நேற்று பாஸ்டர் அலெக்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். காஃபி குடிங்க தம்பி அப்படின்னு. இல்லை, அந்த நேரத்துலேருந்து டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க காஃபி டீ குடிக்காதீங்க, ஹார்ட்டுக்கு நல்லதில்லை. இப்போ நான் காஃபி அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு வரல. டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க காஃபி குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, அவங்க ஹார்ட்டுக்கு கெடுதி அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப காஃபி குடிப்பேன். இன்னையிலேருந்து காஃபியை நிறுத்திட்டேன். என் கொழும்பை போகிறதுக்கு நான் இடம் கொடுக்கறது கிடையாது. காலையில் காஃபி போட்டு கொடுக்கட்டான்னு வந்தாங்க, வேண்டாம், அப்புறம் என்ன வேணும்னு பூஸ்ட்டு கொண்டாங்க அப்படின்னு. இப்போ காலையில் ரமேஷ்ட பூஸ்ட்டு கொண்டான்னு. பூஸ்ட்டு கொண்டு வந்தால் சூப்பராக இருக்குது. குடிச்சு பார்த்தா தாங்க தெரியும். அது வரைக்கும் காஃபி உனக்கு இன்பமாக இருக்கும். சில ஆட்கள் காஃபி குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிற மாதிரி விடவே மாட்டாங்க. ஆனால் அது கெடுதின்னு நேற்று அவர் சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு பூஸ்ட் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதை மாதிரி நம்முடைய டேஸ்ட்டை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் கொழுமையில ஏற்றுறாரு. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் பூஸ்ட் குடித்தா என்ன, காஃபி குடித்தா என்ன, டீ குடித்தா என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த டேஸ்ட்டை என்ன செய்கிறாரு? நமக்குள்ளே ஏற்றுறாரு. ஏன்னா நம்ம பலனடைவன். அப்போ வெறும் பலனிலே இருந்தோம், ஆனால் பலத்தின் மேல் பலனடைந்து. அப்போ பலத்தின் மேல் பலனடையும் பொழுது நமக்குள்ள என்ன வருகிறது? சீயோன் வருகிறது. சீயோன்ல இருக்கிறவர் யார்? திருத்துவ தேவன். அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். அந்த திருத்துவ தேவனை நம்ம பிரியப்படுத்த பிரியப்படுத்த பிரியப்படுத்த, அவர் சொல்றபடி கேட்க கேட்க, அதை பேசாத, இதை பேசாத, இதை செய்யாத, இதை சொல்லாத, பிரியப்படுத்த பிரியப்படுத்த நம்முடைய பலன் கூடுகிறது. அவர்கள் தான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாரும் வைக்க முடியாதுங்க. நீ 2 ஸ்தோத்திரம் பண்ணி துதியின் பாட்டை பாடுறதுனால கர்த்தரை உனக்கு முன்னால் வைக்க முடியாது. அவர் அவ்வளோ ஏமாந்தவர் இல்லை. எப்போ கர்த்தரை முன்னுக்கு வைக்க முடியும்? அவர் உள்ளே இருந்து பேசும் பொழுது அந்த சொல்லுக்கு நீ கீழ்ப்படியும் போது, ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிரகாசிக்கிறார், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தரை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உள்ளே இருக்காரு, வெளியே இருக்காரு, முற்புறத்தில் இருக்கிறார், பிற்புறத்தில் இருக்கிறார். நான் எங்கே போவேன்? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவனுடைய சன்னிதானத்தை விட்டு நான் எங்கே போவேன் அப்படிங்கிறான். அப்படின்னா முன்னுக்கு இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறாரு, பின்னுக்கு இருக்கிறாரு, வலதுபுறத்தில் இருக்கிறாரு, இடதுபுறத்தில் இருக்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? பலன் அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையா? இதுவரைக்கும் சபைக்கு வந்தீங்க, எத்தனையோ வசனத்தை கேட்டீங்க, ஆனால் வெறும் பலனில் இருக்கலாம். ஏதோ வந்து ஏதோ 2 வார்த்தையை கேட்டுட்டு போகிறதில்ல. அப்படி இல்லை, நான் பலத்தின் மேல பலன் சீயோனிலே வந்திருக்கணும். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சமூகத்தில் வந்து காணப்படுவார்கள். சீயோன் என்பது இங்கே தான் இருக்குது. வசனத்துக்கு கை கொள்ளும் பொழுது அந்த கர்த்தர் நமக்குள்ள, திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த வசனத்துக்கு கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரு. முன்னுக்கு வர்றாரு, சைடில் வர்றாரு, பின்னுக்கு வர்றாரு. நம்மளை சுற்றிலும் கர்த்தர், அவர்களை சுற்றிலும் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பேன். அப்படித்தானே இருக்குது. எருசலேமை சுற்றிலும் எப்படி இருக்கிறாரு? ஒரு பக்கத்தில், வலது பக்கத்தில் மாத்திரம் பாதுகாக்கிறேன் அப்படியா சொன்னாரு? சுற்றிலும் எப்படி இருக்கிறாரு? பறந்து காக்கிற பட்சி. அப்ப நம்ம சுற்றிலும் இருக்கிறதா அந்த சீயோன் பலனடைய செய்வது மாத்திரமல்ல, பறந்து காக்கிற பட்சி. நம்மளை சுற்றிலும் பாதுகாவல். எருசலேமை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாவல். நேற்று வாட்ஸ்அப்பில் வந்ததான ஒரு செய்தி, ஒரு பெரிய போதகர் இன்றைக்கும் இருக்கிறார், சகோதரர் பென்ஹின், நம்முடைய சென்னை பட்டணத்திற்கு வந்திருக்கிறார். அப்படி ஸ்டேஜில் ஏறி அவர் ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் ஹீலவாங்க, சப்பானிகள் நடப்பார்கள். அப்படி டச்சுனா, ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டது கிடையாது, டச்சுனா எல்லாம் கீழே விடும். சின்ன மலையில் கேம்ப் நடத்தினார், நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிடலை. ஆனால் அவரை கர்த்தர் எடுத்து வல்லமையாக உபயோகிச்சார். அவர் தான் ஒரு நாள் ஃப்ளைட்டில் வரும் பொழுது ஃப்ளைட் வெடிச்சுது.
அந்த வெடித்த ஃப்ளைட்டில் இருந்து எல்லாம் செத்து போனாங்க. அவருடைய சீட் மாத்திரம் கலந்து ஒரு பனைமரத்தில் போய் உட்கார்ந்தது. அப்படி கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அவ்வளவு வல்லமையாக எடுத்து உபயோகிச்சார். ஆனால் சமீபத்தில் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்குது. அந்த பைபாஸ் சர்ஜரியில் நேற்று வாட்ஸ்அப்பில் வந்தது. பைபாஸ் சர்ஜரியில் அவருக்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க. அனஸ்தீசியா கொடுத்தா அவர் மயக்கம் அடைஞ்சி அவருடைய ஆவி பரலோகத்துக்கு போதான். இது நான் டூப் விடலை. இதை கேட்ட உடனே நானே ஆடிப்போனேன். நான் சரியாக இருக்கேனா ஆண்டவரே, நான் உமக்குள்ள சரியாக இருக்கேனா ஆடிப்போனேன். அப்போ பரலோகத்துக்கு போயிருக்குது. ஒரு இடத்துல நின்று பரலோக பாட்டை மியூசிக் வாசிச்சுட்டு இருந்துருக்குது தூதர்கள். அந்த பரலோக பாட்டில் நான் எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் லேஸ்பட்ட ஆள் இல்லை. ஆனால் கரெக்டாக தப்பு எது கரெக்ட் எதுன்னு சொன்னதுனால நான் நம்புகிறேன். பரலோகத்துக்கு போகிற ஆட்கள்லாம் தூதர்கள் நின்று பரலோக பாட்டை பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு அந்த பாட்டு கேட்குது. பரலோகத்துக்கு யாரெல்லாம் கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறாரோ அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்குது. அடுத்த பக்கத்தில் இருந்து நரகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பிசாசு ட்ரம் அடித்து பாடிக்கிட்டு இருந்திருக்கான். யாரெல்லாம் நரகத்துக்கு போகிறாங்களோ இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. யாரெல்லாம் நரகத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்குது. பரலோகத்தின் பாட்டு கேட்க மாட்டேங்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு இந்த செய்தி எடுத்த பிறகு இதுக்கு பிறகு தான் இதில் குறித்தேன், இந்த வார்த்தையை குறித்தேன். இன்னைக்கு காலையில் தான் இந்த வார்த்தையை குறித்தேன். அப்போ இவருடைய ஆவி எங்கே போகுதான்? நரகத்துக்கு போகிற அந்த பாட்டை கேட்குதான். பரலோகத்துக்கு போகிற பாட்டை கேட்க மாட்டேங்குது. இவர் பயந்துட்டாரு. ஆண்டவரே, நான் உமக்காக இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சனே, பரலோகத்தின் பாட்டு எனக்கு கேட்கலையே, நரகத்துக்குரிய பாட்டு கேட்குதே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். அந்த நேரத்தில் கர்த்தர் பேசினாராம், 6 வருஷம் நீ என்னோடு கூட இல்லை, என் ஊழியத்தை செய்கிற. இதுதான் சரியான ப்ராஃபஸி. நீ ஊழியங்கிற போர்வையில் ஊழியம் செய்கிற, வழக்கம் போல் ஜெபிக்கிற, வழக்கம் போல் பணம் கலெக்ட் பண்ணுற, வழக்கம் போல் மரியாதையை தேடிக்கிடுற, ரெட் கார்பெட்டில் உன்னை ஊர்களில் கூப்பிடுறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் உனக்கு எனக்கு இருக்கிறதான கனெக்ஷன் அறுந்து போச்சு. கொஞ்ச நாளாக நீ வேதமே வாசிக்கல அப்படின்னா எப்படி அந்த ஊழியக்காரன் உன் ஊழியத்தினுடைய பழுவினால என்ன நீ தேடலை, என்ன நீ விட்டுட்ட, அதனால உனக்கு எனக்கு உள்ள தொடர்பு அறுந்து போச்சு. அதனால நீ இப்போ நரகத்தின் பாடல் ஒன்று காதில் கேட்குதுன்னாரு. ஆண்டவர்கிட்ட கதறினார், ஆண்டவரே எனக்கு ஒரு தடவை விடுதலை தாரோம், எனக்கு ஒரு தடவை விடுதலை தாரோம், ஒரு தடவை என்னை பூமிக்கு அனுப்பி வைக்கும், நான் உம்மோடு கூட தொடர்பு கொள்கிறேன். இது அவரே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காரு, வேற யாரும் கொடுக்கல, அவரே கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்குறேன், 6 வருஷமா நீ என்னோடு கூட இல்லை, என்னை விட்டு தூரப்பட்டு போயிட்ட, பைபிள் வாசிக்கல, உன் இஷ்டப்படி நடந்த, பணம்னு போனேன், அதனால இப்போ நரகத்தின் பாட்டு கேட்குது, பரலோகத்தின் பாட்டு கேட்கல, திருப்பி பூமியில் வந்து இப்போ தன்னை புதுப்பிச்சுக்கிட்டாராம். இது சரியான ப்ராஃபஸி. இதுதாங்க சரியான. பரலோகத்துக்கு போனேன், பிதாவை பார்த்தேன், அவர் இப்படி பார்த்தார், நான் இப்படி பார்த்தேன், இதெல்லாம் டூப் போடக்கூடாது. இதுதான் சரியாக குற்றங்களை கர்த்தர் உணர்த்துறார். ஆகவே பரலோகம் என்பது விளையாட்டு கேலி பொருள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். கர்த்தரோடு சும்மா எங்கள் கூட்டத்துக்கு வந்து போகிறதுனால உண்மையற்றவர்களாக இருந்து பலன் அடையாமல் நீ இங்கேருந்து உலகத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்து அரட்டை அடிச்சுட்டு போகிறதுனால நீ சியோனில் இருப்பேன்னு நினைக்காத. அந்த வசனத்தை நீ உனக்குள்ள கை கொண்டு அந்த திருத்துவ தேவனை உனக்குள்ள போட்டு அவருக்கும் உள்ளதான கனெக்ஷன், அவருக்கும் உனக்கு உள்ளதான தொடர்பு இருக்குதா? உனக்கு ஜெபிக்கிற நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தோத்துறங்க, ஆனா அவருக்கும் உனக்கு உள்ளதான தொடர்பு இருக்குதா? அந்த தொடர்பு போச்சுன்னா பலன் போச்சு, பலத்தின் மேல் பலம் போச்சு. சியோனிலே இங்கேயும் இருக்காத சியோன்ல மேலே எப்படி போய் இருக்க முடியும்? சியோனிலே தேவ சந்ததி முன்பாக வந்து காணப்படுவார்கள். இந்த வார்த்தை எனக்கு நடுங்க வச்சுது. ஆண்டவரே, நான் எதுல நான் குறைவா இருக்கிறேன்? எதுலையாவது உமக்கு எனக்கு உள்ளதான தொடர்பு அறுது போச்சா? ஒருவேளை பலவீனத்து நிமித்தமாக பைபிள் வாசிக்காம 3 அதிகாரம் வாசிக்கலாம். ஆண்டவரே, அப்படி நான் கிருபையா மன்னியும். என் ஜெபம் சில நேரத்தில் படுத்து கிடந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
சில நேரத்தில் ஊழிய பழு அல்லாவிட்டா கவலை பிரச்சனை வரும் பொழுது உமக்கு எனக்கு உள்ளதான தொடர்பு போயிருது. அப்ப என் பலன் போயிருது, எனக்கு சோர்வு வருகிறது, அவிசுவாசம் வருகிறது, அவிசுவாசமான வார்த்தைகள் வருகிறது, என் இருதயம் இருளடைகிறது. ஊழியக்காரனா இருந்தாலும் என் இருதயம் இருளடைகிறது. இருதயம் உணர்வில்லாமல் போயிற்று. உணர்வு போய்விட்டால் இழிவான இச்சைரோகங்கள் எனக்கு வருகிறது. ஆண்டவரே, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன நான் புதுப்பிச்சேன், எந்த இடத்துல எனக்கு கோளாறு இருக்கு, எந்த இடத்துல எனக்கும் உமக்கும் உள்ளதான தொடர்பு இருந்துச்சு. இந்த வார்த்தை எனக்கு எச்சரிப்பா இருந்தது. ஆண்டவரே, நாம் பரலோகத்தின் பாடல்களை கேட்கணும். இங்க சீயோனை அனுபவிச்சதான். காண்கிற மனிதரிடத்திலே நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? இங்கேயே இப்போ இங்கே உன்னை கத்தர் பரலோகத்தை பார்க்கறதுக்கு கத்தர் இந்த உலகத்தில் ஒன்றை நிழலாட்டமாக வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் நீ சரியாக இருந்தால் தான், பாஸ் பண்ணால் தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அங்கே தான் பரலோக பாட்டை கேட்க முடியும். இங்கேயே சரியில்லைன்னா அங்கே போய் நரகத்தில் போய் நரகத்தின் பாடலை கேட்டு வேகமாக போய் நரகத்தில் விழுவீங்களே. இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்டது வீணா போயிருமே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் பணத்தின் சன்னிதானத்தை விரும்புகிறான். சன்னிதானம் நிறைய இருக்குது. தெய்வத்தின் சன்னிதானம், பணத்தின் சன்னிதானம். கொஞ்சம் உன்னிப்பை கவனிச்சு பாருங்க. பணம்னு ஓடினாங்களே, மற்றவங்க பொருளெல்லாம் அபகரித்து அதெல்லாம் கொள்ளையடிச்சாங்களே, மற்றவங்க சொத்துக்களெல்லாம் கொள்ளையடிச்சாங்களே, முதல்ல அவங்க வாழ்வது போல இருக்கும். நீ சொல்லுவ. நேற்று பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கம் சொன்னார், ஒருத்தர் தாசில்தார் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டார், அவருடைய பியூன்ஸ்லாம் நிறைய லஞ்சம் வாங்கி 5-6 வீடு கட்டிட்டான், இவருக்கு ஒரு வீடு கூட இல்லை. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் வெளியே பலன் இல்லாமல் இருக்கலாம், வெளியே சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், வெளியே பெரிய பணக்காரனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள பலத்தின் மேல் பலன். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாட்டி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்குதுங்க. அப்ப உள்ளாக பூரண மகிமையில பலத்தின் மேல் நீ பலன் அடையும் பொழுது, சியோன்ல எங்க இருக்கிற கத்தர் உங்ககிட்ட 5 கோடி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கத்தர் இல்லாத படம் ஒண்ணு. ஆனா உங்ககிட்ட 5 ரூபாய் இருந்தா, கத்தர் உங்ககிட்ட இருந்தா அது பெரிய ஆசீர்வாதம். எதுங்க உங்களுக்கு வேணும்? எது உங்களுக்கு வேணும்? எது உங்களுக்கு வேணும்? பணம் வேணுமா? சொத்து வேணுமா? பெரிய பங்களா கட்டணுமா? பேர் புகழ் வேணுமா? இல்ல. உனக்கிட்ட ஒண்ணு இல்லாட்டாலும் கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிறாரு. படிக்காங்க, பலத்தின் மேல் படைந்து சீயோன்ல தேவ சமூகத்தில் நீ இருக்கிற பத்தியா, அத மாதிரி ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. கபாஷபா, கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமூகத்தில் நின்று பலத்தை பெற்றுக்கிட்டான் ஒரு எலியா. வசனத்தின் மூலமாக பலத்தை கூட்டிட்டான். அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரனாகிய நான், அவன் சொல்ற வார்த்தை கேட்டீங்களா? நான் சாதாரணமான மனுஷன் இல்ல. ஆகாவுக்கும் எலியாவுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும். சியோன்ல போகும்பொழுது, அவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். பதில் வருகிறது, அக்கினி இறங்குகிறது. 102 பேரை பட்சித்து போட்டது. அவன் செய்தது சரியா இல்லையா? அந்த நேரத்தில் அது சரியா இருந்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வசனத்தின் கொழுமையை அனுபவித்ததான எலியா, கொழுமையை அனுபவித்த அப்படின்னாலே நிற்கிற ஊழியக்காரன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன். அவர்கள் பலத்தின் மேல் பலன். இன்றைக்கு தேவ சன்னதியிலே கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதை பத்தி நான் பேச விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் கிடைக்கிறதான பலன் என்ன? இன்றைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் நியாயம் இல்லை. ஒரு ஜட்ஜி சொல்றான், 25,000 ரூபாய் கொடு, நீ எத்தனை கொலையும் பண்ணிட்டு வா, நான் விடுதலையாக்குறேன். இப்படிதான் உலகத்தில் நியாயம் இருக்குது. நியாயங்கள் புரட்டப்படுகிறது. ஆனா தேவ சந்ததி முன்பாக வருகிறவர்களுக்கு நியாயம் எப்படி இருக்கிறது? பலத்தின் மேல் பலனடைந்த, அந்த வார்த்தையை விட்டுறாங்க. பலத்தின் மேல் பலமடைந்தவன் தான் தேவ சந்நிதியில வர முடியும், சியோனில வர முடியும். வசனத்தின் கொழுமைக்குள்ள வந்து அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் பலத்தின் மேல் பலன். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சேர முடியும்.
ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவருடைய சன்னதியிலே வருகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பாயிண்ட் குறிச்சுக்கிடுங்க. சங்கீதம் 17வது சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்முடைய சந்ததியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. யாரு? சந்ததி முன்பாக போனவர்கள். யார்? உம்முடைய சமூகத்திலே சன்னதியிலே நிற்க வாஞ்சிக்கிறேன், எப்போது வருவேன் என்று வாஞ்சிக்கிறேன். அப்ப வாஞ்சிக்கிறவர்களை சந்ததி முன்பாக வந்து நியாயம் செய்கிறார். உலகத்தில் எங்கும் நியாயம் இல்லை, எங்கும் அநியாயம், பணம், லஞ்சம். வேண்டப்பட்டவங்களுக்கு நியாயம் செய்வாங்க. குடும்பத்தையே பாருங்களேன், வேண்டப்பட்டவங்களுக்கு நியாயம் செய்வாங்க. வேண்டப்பட்டவங்க பாவம் செஞ்சு அதை மறைச்சிருவாங்க. வேண்டப்பட்டவங்க முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள போச்சுட்டு அவங்க ஒண்ணுமே செய்யலைங்க, நல்லவங்க அப்படிம்பாங்க. உலகம் அப்படிதான் இருக்குது. ஆனா வேண்டப்படாதவங்க இருக்கிறாங்களே, அவங்க என்ன செஞ்சாலும், தொட்டாலும் குத்தம், நிமிர்ந்தாலும் குத்தம், தலையை சரிச்சாலும் குத்தம். என் பிரசங்கம் எப்போ எடுக்கும் தெரியுமா? என்னை பிடிச்சாதான் என் பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்கும். என்னை பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, கிழவன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா பிடிச்சிருந்தா பாஸ்டர் என்ன அழகா செரும்புறாரு. ஏன்? என்ன பிடிச்சிருக்குது. அப்ப நீ கத்தரை பிடிச்சிருந்தா, அவருடைய வசனம் உனக்கு பிடிச்சிருந்தா, அவருடைய நியாயத்தை நீ எதிர்பார்ப்ப. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? நான் யாருக்கு என்ன பாவம் என்ன பாவம் நீ செய்யல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒருத்தருக்கும் ஒரு கெடுதி, பக்கா குடியார பயணி. இவன் சொல்லுவான், நான் யாருக்கும் என்ன தப்பு, என் பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்ச. இவன் சொல்லுவான், நான் யாருக்கும் எந்த பாவம் செய்யல. 2 புருஷன் வைப்பாங்க, நான் யாருக்கு. நீயா பாவம் செய்யல? ஏன்னா அவருடைய நியாயம் உனக்குள்ள போகாது. இந்த நியாயம் யாருக்கு போகுது? அக்செப்ட் பண்றவங்களுக்கு. ஒரு நாள் சைக்கிளில் வந்துட்டு இருந்தேன், இப்பதான் ஞாபகம் வருது. டபுள்ஸ்ல வந்தேன். ஒரு எஸ்ஐ பிடிச்சுக்கிட்டான், கோர்ட்டில் ஃபைன் போட்டான். உள்ளே போனேன் கோர்ட்டில். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் செஞ்சதை ஒத்துக்கிடுங்க, 5 ரூபாயோட முடிஞ்சிடும். உடனே அப்படின்னா என்னென்ன, நீங்கள் செஞ்சது என்ன? டபுள்ஸ் வந்தியா? ஜட்ஜி கேட்பாரு. ஆமான்னு ஒத்துக்கிடுங்க, 5 ரூபா கட்டிட்டு போயிடலாம். இல்லைன்னு சொல்லுங்க, 100 ரூபா வரைக்கும் ஏற்றிக்கிட்டே போவான். உலகத்திலேயே அப்படி ஒரு நியாயம் இருந்தா கத்தர்கிட்ட எப்படி நியாயம் இருக்கும்? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள போட்டு புதைச்சிட்டு, நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? எல்லாம் தான் செஞ்சிருக்கிய. அவர் நியாயம் வெளிப்படும் பொழுது, அவருடைய நியாயம் வெளிப்படுகிறது. அவருடைய சந்ததியிலே, அவருடைய சந்ததியிலே பலத்தின் மேல் பலம் அடைந்தவர்களுக்கு தான் நியாயம் வெளிப்படுவது புலனாகும். தாவீது சொல்லுகிறான், அவருடைய சந்ததி முன்பாக நிற்கிறதானவன், நான் தான் பாவம் செய்தேன், ஒத்துக்கிட்டான். அதுக்கு மற்றவங்களை பத்சேபாள் அப்படி குளிச்சுக்கிட்டு தான் சொன்னாளா? உரியாமின் மனைவியை நான் எடுக்கலனா, அவனை காலி பண்ணனா நான் பிழைக்க முடியாது சொன்னானா? இல்ல, நான் பாவம் செய்தேன். ஜனங்களை எண்ணினான். ஜனங்களை எண்றதுல என்ன தப்பு இருக்கு? கேள்வி கேட்டான் ஆண்டவரை. கத்தர்கிட்ட சொன்னான், நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உன்னுடைய கரம் எனக்கு விரோதமாகவும் என் தகப்பனுடைய வீட்டாருக்கு முன்பாக இருப்பதாக அப்படிங்கிறான். அவனுக்கு கர்த்தர் நியாயம் செய்தார். அவன் யார்? பலத்தின் மேல் பலம் அடைந்தவன், சீயோனிலே தேவசந்ததி முன்பாக வந்து நிற்கிறவன். உங்க வார்த்தையை நிறுத்துங்க. நீ ரொம்ப யோக்கியச்சி மாதிரி பேசாத. கர்த்தர் உனக்கு நியாயமே செய்ய மாட்டாரு. பேசுற வரைக்கும் பேசி முடி. உனக்கு இரக்கமே பாராட்ட மாட்டாரு. நான் ஒண்ணுமே செய்யல, நான் யாருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு பாரு. என் வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச காரியம் எவ்வளவு அருவருப்பான காரியம் தெரியுமா? அதெல்லாம் நம்ம யோசனைக்கு கொண்டு வர்றோமா? நீ அதை வெளியே பொய் சொல்லி மறக்கலாம், கர்த்தர்கிட்ட மறைக்க முடியாது. நான் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்றேன். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சேர்த்து தான் சொல்றேன். நான் ஒண்ணுமே செய்யலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை, யாருக்கும் தீங்கு செய்யலை அப்படி நீ வெளியே பேசிக்கலாம். கர்த்தர் சொல்ல, பொய்காரப்பையில சும்மா கடை. கர்த்தர் நியாயமே செய்ய மாட்டார். ஒத்துக்கோ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் இரக்கம் பெறுவான். அப்படிதான் வேதம் சொல்லுது.
அதனால ஒண்ணுமே செய்யல. கர்த்தர் ஏன் என் குடும்பத்தை இப்படி வாதிக்காரு, ஏன் என் புருஷனை என்னை விட்டு பிரிச்சுட்டாரு, ஏன் என் புருஷன் மரணம் அடைஞ்சான், ஏன் என் மனைவி போயிட்டா சொல்லாத. நான் தான் பாவம் செய்தேன். அதை ஒத்துக்கிட்டாதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்ததி முன்பாக வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், நியாயம் செய்கிறார். இந்த வசனத்தை திருப்பி ஒரு வாசிக்க 17:2. உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய சந்ததியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. அப்படின்னா இந்த நியாயத்தை கர்த்தர் யாருக்கு வச்சிருக்கிறாரு, பரதேசிக்கும் வச்சிருக்கிறாரு, நமக்கும் வச்சிருக்காரு. வாசிங்க லேவியராம புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 22வது வசனம். இது ஏற்கனவே நான் லேசா எடுத்திருக்கிறேன். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருப்பதாக. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். எல்லாருக்கும் ஒரே நியாயத்தை வச்சுதான் நியாயம் தீர்க்கிறாரு. பரதேசி ஏற்றுக்கொள்ள, நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம், பரதேசிகளா இருக்கிறோம். பரதேசி ஏற்றுக்கொள்கிறான். ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே விதத்தில் நியாயம் செய்கிறாரு. ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு சிலர் தான். மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க, நான் யாருக்கு என்ன காரியம் செய்யல, எந்த பாவமும் செய்யல, எந்த தவறும் செய்யல, என்னை ஏன் கர்த்தர் இப்படி தண்டிக்கிறாரு, ஏன் இப்ப என்னை இப்படி போட்டு பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. அவங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வதில்லை. ஒரு குரூப் சொல்லுது, ஆண்டவரை நான் தான் பாவம் செய்தேன், தாவீதை போல சொல்லுகிறான், என்னை மன்னியும். அவர்கள் யார், சீயோனிலே பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே வந்து சேர்ந்தவர்கள், அவருடைய சந்ததி முன்பாக வந்து நிற்கிறவர்கள். அவருடைய சந்ததி முன்பாக வந்து நிற்கிறவர்களுக்கு அவருடைய நியாயம் ஈடுபடும். புரியுதா? மற்றவர்களுக்கு அது ஈடுபடாது. ஒரு நாள் எங்களுடைய பைபிள் காலேஜில் நாங்கள் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய ப்ரொஃபஸரை பார்த்து நாங்கள் சொன்னோம், சார் என்ன இருந்தாலும் அவர் யூதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, நம்மளெல்லாம் அவர் விரும்புறது கிடையாது அப்படின்னா. எதை வச்சு சொல்ற அப்படின்னாரு. இல்லை, யூதர்களை இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கிறாரு, யூதர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அழகை கொடுத்துருக்கிறாரு, நாங்கள்லாம் கருங்குரங்க மாதிரி இருக்கோம், இவ்வளவு நன்மையை செய்த கர்த்தர் எங்களெல்லாம் போட்டு இப்படி வதைக்கிறாரே. இல்லப்பா, அதுதான் தப்பு. யூதர்களுக்கும் அதே நியாயம் தான் செய்கிறாரு, கிரேக்கர்களுக்கும் அதே நியாயம் தான் செய்கிறாரு. எதை வச்சு சொல்றீங்க சார்? ரோமரை எடுத்துக்கிடுங்கன்னாரு. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. ரோமருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ரோமர் 2. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, யூதன் முதல்ல பொல்லாங்கு செஞ்சாலும் கிரேக்கன் முதல்ல பொல்லாங்கு செய்தாலும் எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரம் வரும். யூதனுக்கு நன்மை செய்யலைன்னா உபத்திரம் வரல, அவனை பாரபட்சமா விட்டுருதுன்னு சொன்னாரா? இல்ல, எந்த யூதன் முதல்ல நன்மை தீங்கு செஞ்சாலும் அவனுக்கு என்ன வரும்? எந்த யூதன் பொல்லாப்பு செஞ்சாலும். இந்த வசனத்தை நீங்க ரோமர்கள் நிருபம் நிறைய புரியாது நமக்கு, ஆனா கொஞ்சம் நீங்க சபையில கத்துறது வெளிப்படுத்துறாரு, அதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப யூதன் பொல்லாப்பு செஞ்சாலும் பொல்லாப்பு முதல்ல யாருக்கு வரும்? யூதனுக்கு வரும். அப்ப யாரு? தேவன் பாரபட்சம். அதான் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, அவர் நியாயம் செய்கிறார். யூதனுக்கும் ஒரே நியாயம், பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம். அப்ப யூதன் பொல்லாப்பு செஞ்சாலும் முதல்ல அடி யாருக்கு கொடுது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ்எல்சி நான் படிச்சுட்டு இருக்கும்போது, எஸ்எல்சிலாம் படிச்சீங்களான்னு கேட்காதீங்க, நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மாமா தான் ஹெட் மாஸ்டர். ஆஃப் ரேலி முடித்த பிறகு பச்சைன்னு ஒரு பியூன் இருந்தான், 4-5 பெரம்பை தூக்கிட்டு வருவார். ஒவ்வொரு கிளாஸாக அது வர்ற டைமு 11:15 இருந்து 12:45 வரைக்கும், அதான் கிளாஸ் முடிகிற நேரம். அவங்க வந்துட்டானா எங்களுக்கெல்லாம் வயிற்றெல்லாம் கலக்கிறோம். அவர் எங்கள் மாமா தான் ஹெட் மாஸ்டர், வந்து ஹேம்ஸ் எங்கள் மாமா. அப்போ நான் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் வாங்குவேன். அப்போ ஒவ்வொருத்தராக போவாங்க, எத்தனை மார்க்கெட்டாக வாங்கியிருக்க, கையை நீட்டும் பாரு, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் பிரம தூக்குவார். எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் மாமாடா ஒன்றை விட்டுருவார். எங்கள் மாமாவை பற்றி எனக்கு தெரியும், ஹேம்ஸை பற்றி எனக்கு தெரியும். தொலைச்சிட்டாரு இன்னைக்கு அப்படின்ன உடனே நான் போய் நிற்பேன். எத்தனைடா மார்க் வாங்கியிருக்க? பச்சை அந்த மார்க்கெலாம் காட்ட சொல்லு,
காட்டுவான். எல்லாம் 20க்கு கீழே தான். கையை நீட்ட சொல்லுவார் பாருங்க. மற்றவனுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் பெரம்பு தூக்குறதை காட்டிலும் இவர் கை இங்க போயிடும். தூக்கிட்டு அடிப்பாரு பாருங்க, சுருண்டு. ஐயோ 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 ஐயோ, நான் வாங்கியிருக்கிற அடி இருக்குதே. கத்தர்கிட்டையும் அடி நிறைய வாங்கியிருக்கேன், வாத்தியார்கிட்டையும் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன், வாழ்க்கையிலையும் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். தூக்கிட்டு துடிப்பேன். பயப்படவே மாட்டார். அடி பின்னி எடுத்துடுவார். ஒரு வாரம் அந்த கையை வச்சு சாப்பிட முடியாதுங்க, அந்த அளவுக்கு அடிப்பார். அப்படின்னா மாமன் என்றாலும் பொல்லாப்பு செய்கிற அவருக்கு அதிக அடி. அதுக்கு தான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? யூதன் பொல்லாப்பு செய்தாலும், அடுத்தது யாரு? கிரேக்கன் முதல்ல பொல்லாப்பு செய்தாலும் அடி யாருக்கு தான்? யூதனுக்கு தான். யூதனுக்கு தான். ரெண்டாவது தான் கிரேக்கனுக்கு. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலத்தின் மேல் பலமடைந்து அவன் யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, சமீபத்து வருகிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார். அப்ப நியாயம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ள. கர்த்தர் செய்தது சரிதான். எத்தனை பேர் ஒத்துக்கிடுறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில செய்தது சரிதான், எனக்கு அநியாயமா அவர் துரோகம் செய்யல, என்ன அநியாயமா தண்டிக்கல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்றேங்க. அதே நேரத்தில் அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, நன்மை செஞ்சாலும் அவனுக்கு தான் முதலிடம். முதல்ல பொல்லாப்பு செய்தா யாருக்கு அடி? யூதனுக்கு அடி, கிரேக்கனுக்கு அடி இருக்கும். ஆனா இப்பொழுது என்ன சொல்லுகிறது? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறது அவனுக்கு தான். அப்படிதான் கர்த்தர் கொடுத்துட்டு இருக்காரு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் நன்மை செய்கிறவன் எவனோ அவனுக்கு மகிமையும் கனமும். அப்ப கர்த்தர் பாரபட்சத்தும் உள்ள தேவனா? உரியாவின் மனைவியை உரியாவை கொன்னுட்டான், அடுத்தவன் பொண்டாட்டியை திருட்டிக்கிட்டான். அவனை பார்த்து அவன் தண்டனையை பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஓடிடுவான் தெரியுமா? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை பயங்கரமான தண்டனை. என் இருதயத்திற்கு உகந்த தாசன். அவன் யூதன்னு சொல்லலாம். அவன் தீமை செஞ்சான், கர்த்தர் விட்டாரா? பாரபட்சமா இருந்தாரா? கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்கிறதற்கு காரணமா இருந்தான். கர்த்தர் விட்டாரா? சொன்னாரு, உன் வீட்டை விட்டு பட்டயம் விலகாது, நீ இப்போ கண் மறைவா செஞ்சா உன் ஸ்திரீகளை எடுத்து சூரிய வெளிச்சத்தில் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். வீட்டில் எப்பொழுது யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் லேஸ்பட்ட காரியமா? வாத உன் வீட்டை விட்டு விலகாது. உகந்த தாசனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு. யூதனுக்கு நன்மை செய்தால் அவனுக்கு நன்மையிலே ஆசீர்வாதம், கிரேக்கன் நன்மை செய்தால் கிரேக்கனுக்கு ஆசீர்வாதம். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது இவன் இரத்தப்பழி, யூதர்கள் சொல்லுகிறாள், இவன் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக கர்த்தர் அக்செப்ட் பண்ணிட்டார். யூதன் தெரியாம சொல்லிட்டான், மன்னிச்சுக்கிடுவோம், பாவம் அப்படின்னு சொல்லல. அவன் இரத்தப்பழியை கர்த்தர் கேட்டார். என் ஜனம், அது உண்மைதான், யூதன் தான். ஆனா அவன் தீமை செஞ்சான், என் குமாரனுக்கு தீமை செஞ்சான். ஆகவே அவன் இரத்தப்பழி. ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான். 60 லட்சம் யூதர்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா 2 லட்சம் பிள்ளைகளுடைய படம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பிள்ளைகளுடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் காலத்தில் அந்த பிள்ளைகளை கேஸ் ரூம்ல போட்டு கொண்டிருக்காங்க. 2 லட்சம் பிள்ளைகள். இது யார் சொன்னது? யூதன் சொன்னான். விளையாட்டான எண்ணிட்டான். கர்த்தர் எங்கிட்ட இருக்கிறாரு, எங்க பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் எங்களுக்கு விரோதமா எழும்ப மாட்டார் நினைச்சான். ஆனா யூதன் முன்பு நன்மை செய்தால் நன்மை பெறுவதிலே யூதன் தான். இரண்டாவது கிரேக்கன். இப்ப என்ன ஆச்சு? 2 லட்சம் பிள்ளைகள் செத்துது. புருஷர்கள் 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க கேஸ் ரூம்ல கொண்டு போய். இன்றைக்கு வரைக்கும் அந்த இரத்தப்பழி போகலையே. அப்படின்னா நம்முடைய தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, நன்மை செய்கிறவர். அதே போல தேவ பிள்ளைகள் பாவம் செய்தால் அவர்களை கண்டு காணாம விடவே மாட்டாரு, அடிக்காம விட மாட்டார். பாருங்க, கிபியோனியர் அந்நியர்கள், அந்நிய தேசத்தார். நான் சொல்ற வார்த்தை நீங்களாம் பைபிள் நல்லா வாசிக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். கிபியோனியர்கள் அந்நியர்கள். அவர்கள் யோசுவாவோடு கூட சமாதானம் பண்ணி கொண்டார்கள். எப்படி சமாதானம் பண்ணாங்க? உங்க தேவனை நாங்க பார்த்தையா,
உங்க தேவன் செங்கடலை 2 பிளந்தாரு, யோர்தானை நிக்க வச்சாரு. எங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று அவரை பற்றி. ஆகவே நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தோம், உம்மை சந்திக்க நாங்க வந்தோம் ஐயா, எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணோம். அவங்க தூர தேசத்துல இருந்து வந்தாங்க இல்ல, அவங்க செருப்பெல்லாம் பழசு போல காட்டுறாங்க, சமைச்சிட்டு வந்த ஆதாரம் எல்லாம் புளிச்சு போன மாதிரி காட்டுறாங்க, தூர தேசத்திலிருந்து வந்தோன்னு காட்டுறாங்க. ஆனா அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்றான். யார்? யோசுவா. உங்களுக்கு நாங்க கெடுதல் செய்ய மாட்டோம், உங்க ஜீவன் எங்க பார்வைக்கு அருமையா இருக்கும். உங்களுக்கு யார் மேல உடன்படிக்கை பண்றாங்க? கர்த்தர் மேல. யாருக்காக? அந்நிய ஜாதியாக்காக, அந்நிய பிள்ளைகளுக்காக, ஒரு கிபியோனியருக்காக உடன்படிக்கை பண்ணிட்டான். கடைசியில் அதை கர்த்தர் மனசுல வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆஹா, உடன்படிக்கை பண்ணிட்டான். கிபியோனை அடிச்சு கொள்றது சவுலுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏன் நாமத்தினால சத்தியம் பண்ணிட்டாயா? கர்த்தர் நியாயம் செய்கிறவர், தேவ சமூகத்தில் வருகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். இது யாருக்கு புரியும்? பலத்தின் மேல் பலம் அடைந்து அவருடைய சந்நிதியில் வந்து நிற்கிறவர்களுக்கு புரியும். மற்றவெல்லாம் என்ன சொல்லுவான்? இல்லங்க, யூதர்களுக்கு தான் நன்மை செய்கிறார், கிரேக்கர்களுக்கு நம்மளெல்லாம் புறஜாதிகளை விட்டுட்டாரு. இல்ல, எல்லாத்துக்கும் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. அதான் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே ரூல். நான் வசனத்தை எடுத்து எங்கேயோ போயிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். வசனத்தை நீங்க வசனத்தின் கொழுமையில வந்துட்டீங்க. எல்லா இடத்துலையும் இப்படி கிடைக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் இப்படி தியானிச்சுட்டு இருக்க மாட்டான் ஊழியக்காரன். இன்னைக்கு 3 மணிக்கு தான் எழுந்திருக்கணும்னு ஒரு பிளான், ஆனா 1:30 எழுந்திரிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ சவுலின் காலத்திலே கிபியோனியரின் நிமித்தமா, சவுலின் காலத்தில் சவுல் பண்ணது தப்பு, கிபியோனியரை கொலை செஞ்சான். ஆனா தாவீதின் காலத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. பார்த்திருக்கீங்களா? தாவீதின் காலத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. அந்த கொடிய பஞ்சம் தேவ ஜனங்களை தாக்குச்சு. அப்ப தாவீது போய் விசாரிக்கிறான், கொடிய பஞ்சம் ஏயா உண்டாச்சு? இன்னைக்கு தேசத்துல கொடிய பஞ்சம், வெயில் பயங்கரமா அடிக்குது. 136 வருஷத்துல இந்த மாதிரி வெயில் அடிச்சது கிடையாதாம். கொடிய பஞ்சம், தண்ணீர் இல்லை. அன்னைக்கு டேப்பை திறக்கிறேன், கக்கூஸ் தண்ணியா வருது. என்னடா ஒரு மாதிரி சுமல் வருது, குளிச்சுவிட்டேன். பிறகு பார்த்தேன், அடடா வேற சென்டெல்லாம் சேர்ந்து வருது. ஏன்? குடிக்க கூட தண்ணி கிடையாது, தேசத்துல பஞ்சம். அன்றைக்கு யோசுவாவின் காலத்தில் இருந்ததான அவர்கள் உடன்படிக்கை பண்ணி, புறஜாதிகளிடத்தில் உடன்படிக்கை பண்ணி அதை கை கொள்ளாதனால கர்த்தருக்கு எரிச்சல் வந்தது. தாவீதின் காலத்தில் அந்த பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்த உடனே தாவீது, ஏய்யா நான் நல்லா தானே இருக்கிறேன், உங்களை மாதிரி என்ன மாதிரி கேட்கல, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல ஐயா, நான் யார் குடியும், யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா. பாடுவோமா? ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை ஒருவர் கூட பிடிக்கலையா. ரொம்ப நியாயாதிபதி பாடு, ரொம்ப நியாயாதிபதி மாதிரி பாடுது. செய்தது பூரா அக்கிரமம், செஞ்சது பூரா குடி, போனது பூரா அக்கிரமம். யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவாவாம். கர்த்தர் பாரு, மட்டையா, செஞ்சது பூரா அக்கிரமம், ஒரு காரியம் நீ நல்லா செய்யல, நீ வந்து என்கிட்ட நியாயம் பேசுற. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருகிறவர்களுக்கு அந்த நியாயம் வெளிப்படும். ஸ்தோத்திரம். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே இது. அப்போ தாவீது போய் விசாரிக்கிறான், நான் யாருக்கு தீங்கு செஞ்சேன் சொல்லல. இந்த பஞ்சம் எதனால் உண்டாயிற்று? அதான் கேள்வி. இந்த வார்த்தை, இந்த பஞ்சம் என் வாழ்க்கையில ஏன், இந்த தண்டனை ஏன் என் வாழ்க்கையில ஏன் வந்தது? அப்படி கேளுங்க. நான் ஒன்றுத்திற்கும் தீங்கு செய்யல. இன்னைக்கு நான் சொல்லுவேன், சிலர் முந்தியெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், ஐயா நான் யார் குடியும் கெடுக்கலையே, யாரையும் ஏமாத்தலையே, எனக்கே எப்படி வந்தது? ஆனா நான் யோசிச்சு பார்த்தா கர்த்தர் சொன்னதை நான் கேட்கல. 5 பேரை கர்த்தர் அனுப்பினாரு, அதுக்கு நான் கேட்கல. கர்த்தர் சொல்லுவார், நான் சொன்னதை நீ கேட்காம செஞ்சிட்டியே, அதனாலதான் உன் வாழ்க்கையில் இப்படி. கர்த்தர் சொன்னதை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு மனசு மாம்சம் விரும்பினதை செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில பலன் போயிருது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிறது எல்லாம் பஞ்சம். வாழ்க்கையில பஞ்சம், அன்புல பஞ்சம், வியாதி சரீர சுகத்துல பஞ்சம். இது நம்மால வந்தது ஒழிய கர்த்தரால வரல. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பஞ்சம் வந்த உடனே தாவீது போய் விசாரிக்கிறான். இந்த பஞ்சம் எதனால் வந்தது? சவுலுடைய மிஸ்டேக்கால வந்தது. அப்ப நான் என்ன செய்யணும்? கிபியோனியர்களை கூப்பிடு, புறஜாதியை கூப்பிட சொல்றாரு. கிபியோனியர்களை கூப்பிடு, என்ன செய்யணும்னு கேளு. கிபியோனியர்கள் வந்தார். யாரையும் தூக்கி போடணும், யாரையும் கொல்லணும்னு எங்களுடைய எண்ணம் இல்லையா தாவீது ராஜாவே. சவுலின் குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கொல்லப்படணும், அப்பந்தான் எங்க இருதயம் தனியும். கிபியோனியர்கள் அவர்கள் யார்? புறஜாதியர்கள், கிரேக்கர்கள். சவுலின் குடும்பத்தை சேர்ந்த அவங்கள நீர் கொல்லணும். சரி கொண்டா. யாரை கொண்டாரு? அவரும் பெரிய கில்லாடி. யாரை கொண்டான்னு தெரியுமா? மீகாளுடைய 5 குமாரனை பிடிச்சிட்டா. அவன் வேற ஒருவனுக்கு பிள்ளை பத்து வச்சா. அவனை கொண்டா. சவுலுடைய குமாரர்களே 2 பேரை கொண்டான். 5 பேரை பிடிச்சி தூக்கில் போட்டான். கர்த்தர் தேசத்திற்காக இறங்கினார். இந்த மாதிரி தேவன் இப்ப இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய தேவன் கிருபையா இருக்கிறாரே, யோசிச்சு பாருங்க. அதை நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுங்க. அதை சரியான முறையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ கர்த்தர் தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? நியாயம் விசாரிக்கிறார். எப்படி நியாயம் விசாரிக்கிறார் அதையும் பார்க்கணும் இல்லையா? குடஞ்சி குடஞ்சி போனோம். வசனம் எப்பொழுதுமே குடஞ்சி போகிறது தான். அப்பம் வெளியே வெளியே வெறும் ரொட்டியாக தான் இருக்கும், உள்ளே போக போக தான் ருசி. அல்லேலூயா. சும்மா ஏசு நேசிக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், அதெல்லாம் போட்டோம். உள்ளே போக போக தான் ருசி. சரி, அப்போ தம்முடைய ஜனங்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்தவர்களை எப்படி நியாயம் விசாரிக்கிறார்? 96வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? நியாயம் தீர்க்க வருகிறார். எப்படி நியாயம் தீர்க்கிறார்? வாசிங்க. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பலத்தின் மேல் பலமடைந்து வருகிறவர்கள் இந்த நீதி சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். புறஜாதிகள், நரகத்துக்கு போகிறவர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். பூமி எப்படி நியாயம் தீர்க்கிறார்? நீதியோடும். ஒரு திராசு இருக்கு அவர் கையில, அவருடைய நீதி. அந்த நீதியை கைப்பற்றுகிறவர்கள் நீதிமான்கள். இவர்கள் யார்? பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவசந்ததி முன்பாக வந்து காணப்படுகிற நீதிமான்கள். இவர்களுக்கு கர்த்தர் எப்படி நியாயம் செய்கிறார்? நீதியோடும். அடுத்து எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? சத்தியத்தோடும். அப்ப அவர் கையில ஒரு சட்ட புத்தகம் இருக்குது. இந்த சட்ட புத்தகத்தை கர்த்தர் வச்சுட்டு தான் நியாயம் தீர்க்கிறார். எது? என் சத்தியம் இப்படி சொல்லுது, என் நீதி இப்படி சொல்லுது, அவரிடத்துல அநீதி இல்லை, அப்படி நியாயம் தீர்க்கிறாரு. சட்ட புத்தகம் இப்படி சொல்லுது, வேத வசனம் இப்படி சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்லுது. 5வது அதிகாரம் மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ இரக்கம் காட்டினியா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உனக்கு இருந்ததா? அப்படின்னு சத்தியத்தோடு கூட நியாயம் தீர்ப்பார். இதை யார் ஒத்துக்கொள்வார்கள்? நீதிமான்கள், பலத்தின் மேல் பலமடைந்தவர்கள், சீயோனிலே தேவ சந்ததி முன்பாக வந்து நிற்கிறவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். நாம் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நீ நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த பாட்டை பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஓ glory to God. எல்லாரும் சேர்ந்து கம்பீரத்தோடு கூட பாடுவோம். நீதியும் நியாயமும் என் இயேசுவின் நாவில் கண்டே. நீதியும் நியாயமும் ஞானம் அறிவு எல்லாம் என் ராஜாவின் நாவில் கண்டே. ஞானம் அறிவு எல்லாம் என் ராஜாவின் நாவில் கண்டே. நீதியும் நியாயமும் என் இயேசுவின்
உலகத்தில் உள்ள கோர்ட் உனக்கு நியாயம் செய்யாம இருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனை விதமான கோர்ட் இருக்குது? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அடுத்து கீழே ஒரு கோர்ட் இருக்கா? இந்த ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நியாயம் செய்யாது. ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அல்லேலூயா. அந்த சுப்ரீம் கோர்ட்ல பணம் கொடுத்து ஏமாத்த முடியாது. அந்த சுப்ரீம் கோர்ட்ல பணம் கொடுத்து ஏமாத்த முடியாது. 25,000 கொடுத்தா எத்தனை கொலையும் பண்ணிட்டு வேணா அவன் சொல்லுவான். ஆனா கடைசி கோர்ட் என்னது? நியாய தீர்ப்பு. அந்த கோர்ட்டுக்கு முன்னால யார் நிப்பாங்க? பலத்தின் மேல் பலம் அடைஞ்சவங்க சியோன்ல வந்து நிப்பாங்க. இப்போ உன் கோர்ட்டெல்லாம் கைவிடும். இன்னைக்கு துன்மார்க்கன் உன்னை வெல்ற மாதிரி இருக்கும். துன்மார்க்கன் உன் கேஸ்ல ஜெயிச்ச மாதிரி இருக்கும். உன் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு உன் செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கோர்ட் இருக்குது. ஏன் அந்த கோர்ட்டு இன்மை வருது இல்ல? இங்கே கிரியை செஞ்சுத. அவர் சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே விதமா நியாயம் தீர்க்கிறார். இதை யார் ஒத்துக்கொள்றது? நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒத்துக்கொள்ள முடியும். பலத்தின் மேல் பலம் அடைந்தவர்கள் ஒத்துக்கொள்ள முடியும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, உம்முடைய நீதி உண்மை உள்ளது, உம்முடைய நியாயம் உண்மை உள்ளது. இப்பொழுது உன் கேஸ் தோத்திருக்கலாம். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் கேஸ் தோத்திருக்கலாம். உலகத்தினுடைய கோர்ட் உனக்கு அநீதியா தீர்ப்பளிக்கலாம். ஆனா பரலோக கோர்ட் ஒண்ணு இருக்குது. ஒட்டு மொத்தமா சேர்த்து அவனை நஷ்டமடைய வைப்பாரு. அந்த பொருளெல்லாம் எடுத்து உனக்காக வச்சிருக்காரு. அதை மறந்துடாத, அதை மறந்துடாத. நீ சபையில் திருடின பணம், அல்லனா நீதிமான்கள்ட்ட திருடின பணம், கள்ளங்கப்படி இல்லாத ஏழைகள்கிட்ட திருடின பணம், இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. உலக கோட்டு தர முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல போன்றோம். ஆனால் பரலோக கோட்டு அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் என்ன செய்வார்? கடைசி நாட்களில் அந்த மீறுதல்கள் எல்லாம் ஒரு குவியலாக குவிச்சு கேட்பாரு. பாருங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுகிறார். இதெல்லாம் தோண்டி பார்த்தீங்கன்னா அத்தனை சத்தியங்கள் இருக்குது. ஏன்னா அவருடைய கோட் எப்படிப்பட்டது? சங்கீதம் 95:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கோட் எப்படிப்பட்ட கோட்? வாசிக்க. துதித்தலுடனே அவர் அப்போ நீதிமான்கள் இதை அக்செப்ட் பண்றாங்க. நம்மளாம் அக்செப்ட் பண்றோமா? ஆண்டவர் எல்லாத்தையும் சரியா நியாயம் தீர்ப்பாரு. அவருடைய சிங்காசனத்துல அநீதி இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிடுறீங்க? நான் தான் பாவம் செஞ்சேன். எத்தனை பேர் ஒத்துக்கிடுறீங்க? அவர் தம்முடைய நீதியின்படி நியாயம் செய்றார். இது யார் கற்றுக்கொள்ள முடியும்? பலத்தின் மேல் பலம் அடைந்தவர்கள், சியோனிலே வந்து சேர்ந்தவர்கள், அவருடைய சந்ததியில வந்து சேர்ந்தவர்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய சந்ததி முன்பாக வந்து எப்பொழுது நிற்பேன்? வாஞ்சிக்கிறவர்கள், வாஞ்சியும் தவணம் உள்ளவர்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். அப்ப நன்மை என்பது நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள், ஜோதிகளின் பிதா. ஜோதிகளின் பிதா யார்? சியோன். புரியுதா? சியோனில் வந்து தேவ சந்ததி முன்பாக இருந்து வருகிறது. அப்ப அந்த நன்மை யாருக்கு இருக்குது? நீதிமான்களுக்கு இருக்குது. நீதிமான்களுக்குள்ள என்ன இருக்குது? நன்மையான ஈவுகள், ஜோதிகளின் பிதா. அந்த நன்மை வரும் பொழுது, அந்த நன்மை வரும் பொழுது அவன் நன்மையானதை சிந்திக்கிறான். அவனுக்கு தான் நியாய தீர்ப்பு செய்ய முடியும். சில ஆட்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவன் தான் சொன்னதுதான் முயலுக்கு 3 காலம் நிற்பான். ஒத்துக்கிடவே மாட்டான். சரி தொலைஞ்சு போ, எக்கேடு கெட்டு போ அப்படின்னு நமக்கு கோபம் வந்துருது இல்லையா? நீ சொன்னதெல்லாம் நிற்ப, ஒரு காலத்துல புரிவேன், நான் யாருன்னு புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, முயலுக்கு 4 கால், நான் 3 கால்னு சொல்ல மாட்டேன், 4 கால் தான். நீ சொல்றத ஒத்துக்கிடுறேன். உம்முடைய சிங்காசனத்துல அநீதி இல்லை. இதை யார் ஒத்துக்கிடுறா? பலத்தின் மேல் பலம் அடைந்தவங்க, சியோனிலே தேவ சந்ததி முன்பாக வந்து காணப்படுகிறவங்க. இவங்க அவருடைய சந்ததியில இதெல்லாம் கேட்ட உடனே எப்படி வர்றாங்க? நம்ம சும்மா வரல, நியாயத்தை கண்டோம், அவருடைய நீதியை கண்டோம். 95:2 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எப்படி வர்றோம்? சும்மா வர மாட்டோம். இந்த நியாயத்தெல்லாம் பார்த்துட்டு துதித்தலுடனே அவருடைய சந்ததி முன்பாக வாருங்கள். இது எவ்வளவு பெரிய நியாயாதிபதி! இப்பெல்லாம் ஏஜ் ஏற ஏற ஆண்டவர்கிட்ட சொல்ற, நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செஞ்சது இல்லையா? உங்களுடைய நியாயத்தின்படி என்னை தண்டிச்சிரு. ஒரு காலத்துல நான் என் தாயை வேதனைப்படுத்தினேன், என் குடும்பத்தை வேதனைப்படுத்தினேன், என் பாஸ்டரை வேதனைப்படுத்தினேன். அதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குது. நீ நீதியின்படி நியாயம் செய்கிறீர். இதை துன்மார்க்கம் ஒத்துக்கிட மாட்டான். நான் யாருக்கு தீங்கு செய்யுதுன்னு கேட்பான். ஆனால் பலத்தின் மேல் பலம் அடைய அடைய உன் வார்த்தைலாம் மாறும். நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தேன். அப்போ எப்படி வர்ற ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வாசிங்கம்மா.
துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து அப்ப சந்ததி முன்பாக எப்படி வர்றோம்? துதிச்சு ஆர்ப்பரிக்கிறோம். யாரு? விடுதலை பெற்றவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், பலத்தின் மேல் பலம் அடைந்தவர்கள். விடுதலை பெற்ற நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அவன் எப்படிப்பட்டவன்? இன்பமான வசனங்களை வசனிப்பான். யாரு? நப்தலி விடுதலை பெற்றதுனால, பலத்தின் மேல் பலம் அடைந்ததுனால, சீயோன்ல தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால, அவருடைய நியாயம் பெரிதாக கிடைக்கிறதுனால துதித்தலுடனே வருகிறான். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. தேவ சமூகத்திலே துதித்தலோடு கூட வருகிறார்கள். இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வரைக்கும் சில நேரத்தில் உன் நியாயம் வெளிப்படாது. உன் நியாயம் வெளிப்படாது. உன் துதி குறைஞ்சு போகும். ஆண்டவரே, உலகத்துல துன்மார்க்கம் தானே நல்லா இருக்கிறான், கொலை செய்யறவன் நல்லா இருக்கிறானே, அடுத்தவன் பொருள்லாம் கொள்ளையடிச்சு எஸ்டேட் வாங்குறவன் தானே நல்லா இருக்கான், நான் இப்படி போயிட்டு இருக்கேனே. கவலைப்படாத, கவலைப்படாத. நம்ம முணங்கிட்டு இருப்போம். நான் ஒருவேளை சோத்துக்கு இல்லாம இருக்கேனே, ஒருவேளை சம்பளத்துக்கு இல்லாம இருக்கேனே, ஒரு சம்பளத்தை வாங்குறதுக்கு நான் என்ன பாடுபடுறேன், என்ன வேலை செய்யறேன், அவன் லஞ்சம் வாங்கி படைச்சிட்டு இருக்கானே. அது வரைக்கும் முறுமுறுப்பு, அது வரைக்கும் முறுமுறுப்பு. ஆனா நாட்கள் வர வர அவருடைய சந்ததி பக்கத்துல போக போக துன்மார்க்கரை எப்படி சர்க்கலான இடத்துல வச்சு வாடுறான்னு பார்க்கிறான். பரதேசிக்கும் சுதேசிக்கும் நியாயம் செய்கிறாரு. ஆனா இத கர்த்தருடைய சமூகத்துல பக்கத்துல போனவங்க அதை உணர்ந்துக்கிடுறாங்க. ஒரிஜினல் கவர்மெண்ட் நம்ம கிட்ட தான் இருக்குதுங்க. ஒரிஜினல் கோர்ட் நம்ம கிட்ட தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே நம்ம கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரிஜினல்ல வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கிறோம். சர்க்கிளான இடத்துல வச்சு எப்படி அப்படி வழுக்கி விடுறாரு. நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிற ஒரு சம்பவத்தை, நான் ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தேன், ஜெபிச்சேன். உபவாசம் முடிச்சு நான் வரும்பொழுது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு இசை வாசிக்கிற, அக்காடின் வாசிக்கிற ஒரு பையன் தேவை. அந்த நாளில் இருந்த அவருடைய அசிஸ்டன்ட் அவரை விட்டு போயிட்டாரு. அப்போ எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி விட்டார், எங்களுக்கு அக்காடின் வாசிக்கிற ஒரு பையன் வேணும். நான் தான் அப்போ கிடச்சேன். அப்போ என்கிட்ட வந்து சொன்னார் எங்கள் அண்ணன். அப்போ தான் 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், தம்பி அங்கே போடா, ஒரு கால் ஷீட் வந்து 1500 ரூபா, சாயங்காலத்துக்குள்ளே நீ 5000, அந்த நாளில் 5000 6000 சம்பாதிக்கலாம் அப்படின்னார். ஆனால் எனக்கு போகணுன்னு ஒரு குளிர், ஏன்னா எங்கள் தாயாகரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு குளிர் ஆட்டுச்சு. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்னை தடுத்துச்சு. ஏன்னா 40, இதை முந்தையே சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே, இனிமே வர முடியாது. சாக்கடைக்குள்ளே எப்படிக்க ரோஜாப்பூ மணக்கும். அவர் சொன்னார், அங்கேருந்து நீ கர்த்தருக்கு சாட்சியாரு அப்படின்னாரு. அது சாட்சியெல்லாம் இருக்க முடியாது, அங்கே போனால் சாக்கடை தான். கடைசியில் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. ஒரு நாள் ஸ்டுடியோவில் ஒரு மியூசிக் டைரக்டரை பார்க்க போயிருக்கிறேன். அங்கே ஒரு வாலிபன் வாசிக்கிட்டு இருக்கான். என் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வாலிபன் பென் சுரேந்திரா அவன் பேர். என் பேரை சொல்கிறேன்னா நான் சும்மா டூப் விடுறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வாசிக்கிட்டு இருக்கான். கஞ்சா, குடி, அடுத்தது பிரமாதமாக வாசிக்கிறான். அவனை பார்த்தேன், நான் இருக்க வேண்டிய இடத்துல இவன் இருக்கானே, நானும் இப்படி தானே வாசிச்சிருப்பேன், என் பேர் புகழ்பெற்று இருந்திருக்குமே, கோடிக்கணக்கில் சேர்த்துருப்பானே, இவன் கார் என்ன, பங்களா என்ன, அப்படி சேர்த்துட்டானே, நான் இன்னும் ஒருவேளை சோத்துக்கு இல்லாமல் தானே இருந்திருக்கிறேன் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நடந்தது என்ன? சர்க்கிளான இடத்துல கர்த்தர் வைக்கிறார். அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் ஜெமினி பிரிட்ஜு பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அதுலேயே அவன் காலி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன்? என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். துன்மார்க்கனை சர்க்கிளான இடத்துல வைத்து விழ வைக்கிறார். ஆனால் நீதிமான் தன்னுடைய தவறை உணர்ந்து பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே வந்து நிற்கிறவன், வசனத்தை கை கொள்ளுகிறவன், அவனுக்குள்ளே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், பின்னுக்கு வைத்திருக்கிறார், வலது பக்கத்தில் வைத்திருக்கிறார், இடது பக்கத்தில் வைத்திருக்கிறார். அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவரே, இந்த உலக சொத்து சுகம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் ஐயா. ஆனா நீரோ நீதிமான கைவிடுகிற தேவன் அல்ல.
உம்முடைய சமூகத்தில் பலத்தின் மேல் பலம் அடைந்து நிற்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்யாமல் இருப்பதே கிடையாது. அப்ப நான் அவருடைய சன்னதி முன்பாக எப்படி வருகிறேன்? துதித்தலோடு கூட, விடுதலை பெற்ற பெண்மானாக, ஆனந்த சத்தத்தோடு கூட கர்த்தருடைய சன்னதி முன்பாக வாருங்கள். அது எவ்வளவு இன்பம். அப்படின்னா இத்தனை அனுபவங்களை நீங்க பெறணும்னா அதுக்கு முந்தின வசனம் ஒன்று இருக்குது, ரொம்ப கடினமான வசனம். அது கேட்கும்போது உங்களுக்கே பயமா இருக்கும். பாஸ்டர் இவ்வளவு சொல்றாரு. அப்போ சில காரியங்களை நீங்க சில நேரத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து உங்களை பண நஷ்டத்தை ஏற்படுத்தி, இதெல்லாம் தீர்க்க தரிசனத்து வார்த்தை, பண நஷ்டம், பொருள் நஷ்டம், ஆரோக்கிய நஷ்டம், இதெல்லாம் ஏற்படுத்தி எல்லாருடைய ஒரிஜினாலிட்டியும் காட்டி கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் வந்து பழகுவா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் 4 மாசத்துல தான் அவன் புத்தியை காட்டுவான். என் வாழ்க்கையில் பார்த்துருக்க நிறைய பேர் ரொம்ப அன்பாக பழகுவாங்க. இப்பெல்லாம் பழகும் பொழுதே பயந்துக்கிட்டே பழகும். என்னத்துக்கு வர்றான் இவன் என்ன செய்ய போகிறான், இப்படியே பயந்தே செத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் எடுத்து வளர்த்த பிள்ளை என் ரூமுக்கு வந்தா, பாஸ்டர் நீங்கள் ஒரு இரும்பு மனுஷனா, சரங்கு மனுஷன், இரும்பு மனுஷனா, எப்படி பாஸ்டர் தனிமையாக இருக்கீங்க? கர்த்தர் கற்றுக் கொடுத்தாருமா. ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் கொண்டு வந்து ஒரிஜினல் சுபாவத்தை பார்த்து கடைசியில் எல்லா மனுஷனும் பொய்யன்னு கற்றுக்கிட்டா வச்சு கடைசியில் நம்ம தனி ஒரு மனுஷனாக நிற்கிறோம். பலத்தின் மேல் பலம் அடைந்தவன் தனி ஒரு மனுஷனாக நிற்கிறான், தனி ஒரு மனுஷனே நிற்கிறான். ஏன்? அவங்க பக்கத்தில் இருந்தால் உனக்கு இன்னும் பிரச்சனை, இன்னும் உனக்கு மன வேதனை. அதனால கர்த்தர் நினைச்சார், கலரை காட்டுறாரு, சில லட்சங்களை இழக்க வைக்கிறாரு, சில நிம்மதியை இழக்க வைக்கிறாரு, உன் ஆரோக்கியத்தை இழக்க வைக்கிறாரு, தூரத்தை கொண்டு போயிடுறாரு. கடைசியில் அவனை பார்த்து ஒருத்தனும் சரியில்லை, போய் ரூமை பூட்டிக்கிறாரு. நீ தனி ஒருவனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறாய், பலத்தின் மேல் பலம் அடைந்து. தனிமையா இருக்கிறது ரொம்ப லேசா? உலகத்துக்கு கஷ்டம், நமக்கு லேசு. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு. அப்போ இந்த ஃபெயிலியரு, பண நஷ்டம், பொருள் நஷ்டம், இல்லை நம்ம தனித்து விடப்படுதல், ஒருத்தருடைய ஒரிஜினல் சுபாவம் நமக்கு தரும்போது ஷாக் ஆயிருந்தோம். சில ஆட்கள்லாம் வந்து நம்மகிட்ட ஒரிஜினலை காட்டுவாங்க பாருங்க. ஐயா இவரா இப்படி, இவரை நாங்கள் எப்படியோ நம்பி இருந்தோமே, இவரா இப்படி இவ்வளவு நேசிச்சாரு, அவருடைய ஒரிஜினல் சுபாவத்தை கர்த்தர் காட்டி கொடுக்கும் பொழுது உனக்கு நஷ்டம் வரதான் செய்யும். அப்போ அதுல நீ அழுகையின் பள்ளத்தாக்க நீ உருவ கடக்கதான் வேணும். புரியுதா? அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து அதை நீர்வற்ற ஆக்கிக் கொள்கிறோம், மழையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள்தான் பலத்தின் மேல் பலன் அடைய முடியும். யாரு? அழுகையின் பள்ளத்தாக்க. இது கஷ்டமான உபதேசம், ஆனா கர்த்தருக்குள்ள வந்துட்டேன்னா ஈஸி. இப்ப நான் பழகிட்டேன். அண்ணால பாருங்க, சக்களத்தி அவளை குத்தும் பொழுதுலாம் அழுகையின் பள்ளத்தாக்க கடந்துகிட்டே இருக்கா. ஒவ்வொரு நேரம் சாப்பிட்ற நேரம், புருஷன்கிட்ட பேசுற நேரம், ஒரு பிள்ளையை பத்து கொடுக்க வக்கு இல்லை, பெரிய பேச வந்துட்டாலாம். அப்போ ஒவ்வொரு நேரம் இந்த பள்ளத்தாக்க உருவ கடக்கிறான். அப்ப சக்களத்தினுடைய குணத்தை கண்டுகிட்டா, புருஷனுடைய அன்பை கண்டுகிட்டா, இந்த நேரத்துல தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒரிஜினாலிட்டியை கண்டுகொள்ள முடியும். அந்த நேரத்தில் நொந்துட்டா, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்தா, அடுத்தது நீரூற்று வர ஆரம்பிச்சது. தேவ சமூகத்துக்கு போனா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்த உடனே தேவ சமூகத்தில் போய் எப்படி விண்ணப்பம் பண்ணா? பலத்தின் மேல் பலம் அடைந்து. அந்த வார்த்தையை புரிஞ்சுடுங்க. பலத்தின் மேல் பலம் அடைந்து தேவ சந்ததி முன்பாக வந்து நின்றாள். கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அப்ப அது மழை, அது அந்த குளங்களை நிரப்பும். எப்போ குளங்களை நிரப்புது? பள்ளத்தாக்க உருவ கடக்கும் பொழுது. அப்போ நீதிமான்களுக்கு தொடக்கத்தில் கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தவன் பொருளை தூக்கிட்டு போகும்போது, அன்பு தாட்சி வரும் பொழுது, குடும்பத்தால் வெறுக்கப்படும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். கூட்டுப்புழு, அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும். நமக்கு பரிதாபப்பட்டு பாவம்னு இழுத்து விட்டா செத்து போவோம். அது என்ன செய்யும்? அதுவே கஷ்டப்பட்டு அப்படி உடம்பு நெருக்கி இப்படி நெருக்கி வெளியே வரும் பாருங்க, ஸ்ட்ராங்கா பறக்கும். நம்மளாம் ஒரு கூட்டுப்புழு. ஆனால் நம்ம ஆண்டவர் வெளியே எடுத்து விடுறது இல்லை. உள்ளே இருந்து நீயே ட்ரை பண்ணி, நீயே ஜெபம் பண்ணி,
நீயே உபவாசம் பண்ணி வெளியே வா. நம்ம என்ன செய்யறோம்? அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீருட்டாக்கி இப்ப மழை நம்ம மேல பெய்யுது. நியாய தீர்ப்பை பார்க்கிறோம், பலத்தின் மேல் பலம் அடைகிறோம். அதனால நல்லா கவனிச்சுடுங்க, அவ அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்ததுனாலதான் சாமுவேல் தேவ சமூகத்துக்கு பதிலாக அவன் ஒரு நியாயாதிபதியாய் மாறினான். சக்களத்தினுடைய பிள்ளை ஒன்னாவது மாறிச்சா? அவ பேர் முதற்கொண்டு சொல்லப்படல. ஆனா ஒன்னே ஒண்ணு பெத்தா, கண்ணே கண்ணுன்னு வளர்த்தா, தேவ சமூகத்துக்கு முன்பாக எப்படி இருந்தான்? கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல சாமுவேல் இருந்தான், ஜனங்களை நியாயம் தீர்த்தான். ஏன் இன்றைக்கு என் வாழ்க்கையில இந்த ஜாதியினாலே நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சல்ல. ஜாதி வெறியினாலே என்னை பகைத்த கூட்டம் ஏராளம். ஓப்பனா பேசுறேன். இதை மாதிரி சாபம் எதுவும் கிடையாது. பல நிந்தனைகள். என் தகப்பன் மலையாளி என்பதற்காக அவரை பகைத்தார்கள். அந்த பழி இன்னும் இருக்குது, இன்னும் என் குடும்பத்தில் ஓடுது, இன்னும் சமுதாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா என் தாய் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ கடந்ததுனால இன்றைக்கு கர்த்தர் என்னை சாமுவேலை போல நியாயம் தீர்க்க வைத்திருக்கிறார். இதெல்லாம் என் அனுபவத்துல இருந்து சொல்றேங்க. எனக்கு எந்த ஜாதியும் வேண்டாங்க. 2 ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இந்த 2 ஜாதியை தவிர வேற எவனாவது இங்க உள்ள ஜாதி பாரு, கிழிச்சு விடுங்க. கிழிச்சு அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. இதனால நான் பட்ட பாடு இருக்குதே பயங்கரம், வேதனை. அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து என்னை அவமானப்படுத்தி என்னை சின்னாபனமாக்கி அதுக்காக நேசிக்கிறவங்க ஏன் ஜாதி நம்ம ஆளு அப்படின்னு நேசிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இவன் அடுத்தவன், இவங்க அப்பா மலையாளி அப்படின்னு நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. சொல்ல போனாலும் நான் மலையாளியும் கிடையாது, நாடாரும் கிடையாது, பிள்ளைமாரும் கிடையாது, பிராமியனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் கர்த்தருடைய ஜாதி. எத்தனை பேர் கர்த்தருடைய ஜாதி? இந்த ஜாதி வந்தேன்னா நீ பலத்தின் மேல் பலம் அடைய முடியாது. இதனால ஓப்பனா பேசுவேங்க. இருக்க போறது கொஞ்ச நாள் பேசிட்டு போயிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டுனா நீ பலத்தின் மேல் பலம் அடைய முடியாது. அது அந்த ஜாதி நம்ம ஆளுலயே மாவாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிடையாது. நீ பலத்தின் மேல் பலம் அடைஞ்சு சீயோன்ல தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தர் என்ன நியாயம் விசாரிக்கிற மகனா. அவங்கெல்லாம் இன்னைக்கு என் சொந்தங்கள்லாம் இல்லை, ஜாதி பார்த்தவங்கலாம் இன்னைக்கு என் சொந்தத்தில் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் என்ன உலகத்தில் வச்சு இந்த சபையில் மாத்திரம் இல்லை, அகில உலகத்திலையும் நியாயம் தீர்க்க வச்சிருக்கிறார். லோரித்துக்கா. அப்போ அதுக்கு நான் அழுகையின் பள்ளத்தாக்க நிந்தனையை கடக்க வேண்டியதா இருந்தது. என் தாய் கடந்தாங்க, என் குடும்பம் கடந்தது, என் தகப்பன் கடந்தாங்க, உருவ கடந்து. ஆனா சக்களத்தினுடைய பிள்ளையினுடைய பேரே வெளி வரல. உனக்கு எது வேணும்? யார் பலத்தின் மேல் பலம் அடையும்? எல்லாரும் எந்திரிச்சிருக்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இந்த செய்தி? கொஞ்சம் டஃப்பான இது, இந்த டஃப்பாக தான் பேச முடியும். இந்த செய்தியை கொஞ்சம் டஃப்பாக தான் பேச முடியும். ஆனால் பலத்தின் மேல் பலம் அடைந்தவங்க பாஸ்டர் சொல்றது நியாயம். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் கர்த்தருடைய நியாயத்தை பேசுகிறார். அவர் சொல்ற வார்த்தையை தான் நான் பேசினேன். நான் என் மாம்சத்தின்படி பேசல, சத்தியமா சொல்றேன். மாம்சத்தின்படி பேசல, யாரையும் குத்தி பேசல, யாரையும் தாக்கியும் பேசல, மாம்சத்தின்படியும் பேசல. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை சொல்றேன். நீங்க கேட்டீங்கன்னா நல்லது. அது நியாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை பேர் நியாயம்னு எடுக்கிறீங்க? ஒருவேளை உள்ளம் ஒத்துக்கிடாம இருக்கலாம், ஆனா நியாயம் இதுதான். ஒரு நாள் வரும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். துன்மார்க்கனை சர்க்கிளான இடத்துல வச்சு வாடுறாரு. அப்பந்தான் நீ என்ன செய்யற? அது வரைக்கும் கர்த்தரை முறுமுறுத்து, அவன்லாம் நல்லா இருக்கிறானே, என்னை உத்தரவுப்படுத்துறானே, அவனா நல்லா இருக்கிறானே. இப்ப என்ன சொல்ற? துதித்தலோடு கூட அவருடைய சந்ததி முன்பாகுவார். ஆண்டவரே எவ்வளவு நியாயம் செய்கிறீர் நீர். துதித்தலோட அவருடைய சந்ததி முன்பாக வந்து ஆனந்த சத்தத்தோட அவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கெம்பீரித்து பாடுகிறீர்கள். இதெல்லாம் பரணும்னா நம்முடைய வாழ்க்கையில எங்க கிடக்கணும்? அழுகையின் பள்ளத்தாக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில எதையுமே ஒளி மறி வைக்கவே மாட்டேன், ஓப்பனா அடிப்பேன். அதனால நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும், நிறைய பேர் எனக்கு பிடிக்காது. ஓப்பனா அடிப்பேன். அதனால நான் சொல்றது சத்தியம், நீதி, நியாயம். ஸ்தோத்திரம்.